நீங்கள் நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, ஒரே போராட்டமாக இருக்கிறது, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வியாதி என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு ஆறுதலாக அன்பாக வார்த்தைகள் சொல்லி என்னை அரவணைப்பதற்கு ஒரு மனிதர்கள் கூட இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அன்பை தேடிக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று. உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர். அவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையை மாற்றும், என்னுடைய நோய்களை மாற்றும். நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள், எனக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுவது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையாய் பயணித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சவுக்கியத்தை கூட நான் பார்க்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உனக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ண போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மொத்தமாக நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே எரேமியா 33வது அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே அதில் சொல்லப்படுகிறது, நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் உங்களுக்கு பலதரப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய மனதை நோகடித்திருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்ன நல்வார்த்தைகளை என் மகளே, என் மகனே, நான் நிறைவேற்றுவேன். உங்களுக்கு ஆரோக்கியமும் சவுக்கியமும் வரப்பண்ணி, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் உங்களை குணமாக்கி அங்கே பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என்னுடைய சத்தியத்தை, என்னுடைய உண்மைகளை, என்னுடைய கிருபைகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் இந்த நாளை குறித்து கவலைப்படாதீர்கள், நீங்கள் யோசிக்காதீர்கள், புலம்பாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கான மாற்றத்தை, ஒரு புதிய காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வியாதி உள்ளவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களை விடுதலை செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அவர்களும் அங்கே குணப்பட வேண்டும், அவர்களும் ஆரோக்கியப்பட வேண்டும், அவர்களும் அங்கே மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டும். அங்கே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.